Mr. Sharma gave 1/3 of his money to Sonal, 5/12 of the money to Kunal. He deposited the rest of the money equally in 3 accounts. What fraction of his money did he deposit in each account? ஷர்மா வந்து 1/3 ஆஃப் அவர்கிட்ட எவ்வளோ மணி இருக்குன்னு சொல்லலை. அதில் 1/3 ஃப்ராக்ஷன் ஆஃப் மணி வந்து சோனலுக்கும் 5/12 ஃப்ராக்ஷன் வந்து குணாலுக்கும் கொடுக்குறாரு. ஹீ டெபாசிட்டட் த ரெஸ்ட் ஆஃப் த மணி, அவங்களுக்கு கொடுத்தது போக பேலன்ஸ் இருக்க மணியை டெபாசிட் பண்ணுறாரு ஈக்குவலி இன் 3 அக்கௌண்ட்ஸ். 3 அக்கௌண்ட்ஸில் ஈக்குவலாக டெபாசிட் பண்ணுறாரு. வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹிஸ் மணி டிட் ஹீ டெபாசிட் இன் ஈச் அக்கௌண்ட்? ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் மணி வந்து அவர் டெபாசிட் பண்ணுறாருன்னு கேட்குறாங்க. இப்போ சம் பார்க்கலாம். let us consider total money as x. அவர்கிட்ட எவ்வளோ மணி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் மணி he gave to சோனல். சோனலுக்கு எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் மணி அவர் கொடுத்துருக்காரு? 1/3 ஆஃப் his மணி. 1/3 ஆஃப் his மணி. 1/3 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் ஃப்ராக்ஷன்ஸில் ஹிஸ் மணிங்கிறது அவரோட டோட்டல் மணி என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ 1 into x, x/3. அவர் சோனலுக்கு கொடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் மணி வந்து x/3. நெக்ஸ்ட்டு 5/2 ஆஃப் த மணி டு குணால். இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் மணி ஹி கேவ் டு குணால் வந்து 5/12 ஆஃப் ஹிஸ் மணி. 5/12 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சைன், ஹிஸ் மணிங்கிறது அவர் டோட்டல் மணி எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். 5 into x, 5x/12. நெக்ஸ்ட்டு சோனலுக்கும் குணாலுக்கும் அவர் டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காருங்கிறத நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாதான் பேலன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த மணி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோனலுக்கு x/3 ஃப்ராக்ஷனும் குணாலுக்கு 5x/12 ஃப்ராக்ஷன் ஆஃப் மணியும் கொடுத்துருக்காரு. டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நம்ம ஆட் பண்ண முடியாது. ஸோ 3/12க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். 3, 12 3 டேபிளில் செட் ஆகும். 3 1 3s are 3, 4 3s are 12. 4th டேபிளில் 1 1 4s are 4. Therefore LCM equal to 3 into 4, 3 4s are 12. LCM 12ன்னு கிடச்சிருக்கு. ஸோ டினாமினேட்டர் 12ன்னு நம்ம மாற்றணும். இந்த ஃப்ராக்ஷனில் 12 தான் இருக்குது, ஸோ இதை எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். x/3, 3யை எதால் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் 12 ஆகும்? 4, 3 4s are 12. டினாமினேட்டர் எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ நியூமரேட்டரையும் அதாலேயே மல்டிப்ளை பண்ணணும். x into 4, 4x/12 plus 5x/12. டினாமினேட்டர் சேமாக இருக்கனால இப்போ ஈஸியாக அடிஷன் பண்ணிக்கலாம். 12 காமனாக வச்சுட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ணிடலாம். 4x plus 5x. 4x plus 5, 4 plus 5, 9, 9x/12. 9 12ன்னு இருக்குது, இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9, 4 3s are 12. 4 3s are 12. 3x/4. சோனல் அண்ட் குணாலுக்கு டோட்டலாக எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட் கொடுத்துருக்காரு? 3x/4. நெக்ஸ்ட்டு சோனல் அண்ட் குணாலுக்கு கொடுத்தது போக ரெஸ்ட் ஆஃப் த மணியை அவர் 3 அக்கௌண்ட்ஸில் டெபாசிட் பண்ணுறாரு. அப்போ ரெஸ்ட் ஆஃப் த மணி நம்ம கண்டுபிடிக்கணும். ரெஸ்ட் ஆஃப் த மணி எப்படி கண்டுபிடிப்போம்? ரெஸ்ட் ஆஃப் த மணி ஈக்குவல் டு டோட்டல் மணி எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்,
டோட்டல் மணி மைனஸ் சோனல் அண்ட் குணாலுக்கு கொடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் மணி இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். டினாமினேட்டரில் எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா மீனிங். இதுக்கு எல்சிஎம் வந்து 4 1s are 4. 1 எதால் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் 4ஆக சேஞ்ச் ஆகும். 4ஆல் டினாமினேட்டர் எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ நியூமரேட்டரை அதால் மல்டிப்ளை பண்ணணும். x into 4 4x by 4 minus 3x by 4. டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. டினாமினேட்டரை காமனாக வச்சுட்டு நியூமரேட்டரை சப்ட்ராக்ட் பண்ணலாம். 4x minus 3x x by 4. பேலன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த மணி நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதை ரெஸ்ட் ஆஃப் த மணியை 3 அக்கௌண்ட்ஸில் டெபாசிட் பண்ணுறாரு. நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஈக்குவல் டு 3 அக்கௌண்ட்ஸில் டெபாசிட் பண்ணுறாரு ஈக்குவலாக டிவைட் பண்ணி. அப்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் மணி he deposited in each account. Rest of the money-யை 3 அக்கௌண்ட்ஸில் ஈக்குவலாக டிவைட் பண்ணி போடுறாரு. அப்போது x by 4 divided by 3 அக்கௌண்ட்ஸில் டிவைட் பண்ணி போடுறாரு. ஃப்ராக்ஷன்ஸில் டினாமினேட்டரில் எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா மீனிங். x by 4 டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆகும். செகண்ட் நம்பர் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். டினாமினேட்டரை நியூமரேட்டராகவும் நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் போடுறது தான் ரெசிப்ரோக்கல். இப்போது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x into 1 x 1s are x 4 3s are 12 x by 12. இது எப்படி எழுதலாம்? 1 by 12 into x. x 1s are x by 12. 1 by 12 இன்ட்டுங்கிறது ஃப்ராக்ஷன்ஸில் ஆஃப் போட்டுக்கலாம். எக்ஸுங்கிறது அவரோட டோட்டல் மணி. 1 by 12 ஆஃப் his money. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? What fraction of his money did he deposit in each account? He deposited 1 by 12 of his money in each account.